டெல்லியில் பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கும் முதலமைச்சர் பழனிசாமி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக அழுத்தம் கொடுப்பார் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உறுதியளித்திருக்கிறார். இதுகுறித்து நமது செய்தியாளர் வசந்த சுப்பிரமணியத்துடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விவசாயிகளுடைய நலனை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை உடனடியாக எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா திட்டவட்டமா தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா தமிழக அரசு ஏன் இவ்வளவு காலம் மௌனம் காத்தது? தமிழக அரசு எந்த மௌனம் காக்கலே. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு தமிழ்நாடு அரசை மாண்புமிகு அம்மாவுடைய அரசை நீங்க எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட வேண்டாம். இந்தியாவிலேயே விவசாயிகளுடைய நலன் காக்கின்ற ஒரே முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா தான். அம்மா வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு தான் இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு தான் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து அதில் உறுதியாக நின்றது அம்மாவுடைய அரசு. அதே போல கொங்கு மண்டலத்தில் விவசாய நிலங்களுக்கு நடுவே கேஸ் பைப்லைன் அந்த எரிவாயு குழாய்கள் வைத்தபோது அந்த திட்டத்தையும் எதிர்த்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா தான். அதனால அம்மாவுடைய அரசு விவசாயிகள் நலன் காக்கக்கூடிய அரசு. இன்றைக்கும் சொல்லுகின்றோம், அழுத்தமாக சொல்றோம், மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இந்த புதுக்கோட்டை மாவட்ட விவசாய உணர்வுகளை புரிந்து கொண்ட அரசினுடைய சார்பில் நானும் இன்றைக்கு எம்பி அவர்கள், எங்களுடைய கலெக்டர் அவர்கள், எங்களுடைய வாரியத்தில் அவர்கள் விவசாய சங்கத்தோடு நேரடியாக இந்த பொதுமக்கள் போட்டோம். அவர்களும் போராட்டத்தில் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவசாய மாநில அரசின் மீது எங்களுக்கு எந்த விதமான வருத்தம் இல்லை. மாநில அரசு எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மாநில அரசுக்கு நன்றி என்று அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்தார்கள். நாளை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த பிரதிநிதிகள் 5 பேர் சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கான நேரம் இப்பொழுது இப்பதான் முதலமைச்சர் அலுவலகத்தில் பேச நேரத்தை நாங்கள் பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரத பிரதமரை 27ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நம்முடைய தமிழக நலனுக்காக பல்வேறு பிரச்சனை சம்பந்தமாக சந்திக்க இருக்கிறார். அப்பொழுது இந்த மாவட்டத்தினுடைய இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு திட்டத்தை தலையாய பிரச்சனையை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமரை இது குறித்து உறுதியான அழுத்தம் தெரிவிப்பார். நல்ல முடிவு ஏற்படும். இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையா சொல்லுவாரா? இப்போ தமிழக அரசுல இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலை தான் இப்படி ஒரு மெதுவான நிலை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களோட பதில் என்ன? எந்த குழப்பமும் தேவையில்லை. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நிலையான அரசு, உறுதியான அரசு. குழப்பம் எங்கிடத்திலே இல்லை. குழப்பம் எதிர்க்கட்சி இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விவசாயிகள் நலன் காக்கின்ற அரசு. இந்த விவசாயிகளுடைய நலனை காப்பதிலே, புதுக்கோட்டை மாவட்ட நலனை காப்பதிலே அரசு உறுதியோடு இருந்து கொண்டிருக்கிறது.